ஆதியே துணை. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய நன்னாள், பொன்னாள், செழும்புணலாசன செல்வ தந்தை, கல்வி தந்தை, ஞானத்தந்தை ஆகிய நமது தேவதேவேசரின் அவர்கள் அருளிய சிற்றறிவு, பேரறிவு என்ற தலைப்பினிலே தங்களிடம் பகிர்ந்து கொண்டு அமர்ந்திருக்கின்ற சகோதரர்களுக்கும் கேட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். யமன்பதி வாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். யமன்பதி வாழ்வு எங்களுக்கு வேண்டவே வேண்டாம். கைலாயம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும். வைகுண்டம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும். பரமண்டலம் எங்களுக்கு வேண்டவே வேண்டும். மெகராஜ் எங்களுக்கு வேண்டவே வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டினிலே உலக காரியங்களை எல்லாம், சிற்றறிவை எல்லாம் ஓரங்கட்டிவிட்டு ஏற கட்டிவிட்டு சாலையம்பதியிலிருந்து கொங்கு நாடாகிய தெய்வமகளுடைய திருநாவால் புகழப்பெற்ற இந்த கொங்கு தேசத்திலே தெய்வப்பதியை பற்றி, பதி சொன்ன பேரறிவை பற்றி, அறிவை பற்றி, மரணத்தை பற்றி, சிவத்தை பற்றி, சிவனை பற்றி எல்லாம் என்னென்ன கூறப்போகின்றார்களோ என்கின்ற ஆவலிலே ஏக்கத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரிடமும் அறிவு ரூபகர் என்கின்ற தலைப்பினிலே பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அறிவு யார் அறிவு? நாம தான் அறிவு. பேரறிவு ஈன்றெடுத்த பிள்ளைகளாகிய நாமெல்லாம் அறிவுத்தான். ஆனால் ஆறறிவு உடல் எடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று ஆரூர் செல்லுவதற்கு வழி தெரியாது. அதற்கென்றே இத்தூலமும் அதன் அகப்புற கருவிகளும் வைத்து படைத்து இருக்கும் காரணத்தினாலே வாயில் வினாத்திக் கொண்டும் அதிலும் நான் பெரிது நீ சிறிது என்று உளறி அலைந்து திரியும் செய்முறையானது தம் வயதுகளை எல்லாம் துக்கமும் துயரமுமாக மாற்றி எடுத்துக்கொண்டு அதனையும் நாளடைவில் சிறிது சிறிதாக சேதித்து வருவதாகிய இதனையே அப்போ ஆறறிவு உள்ளெடுத்து ஐயறிவு நோசியை கிடந்து கொண்டிருக்கின்றீர்களே, நீங்கள் எல்லோரும் பேரறிவாகிய என்னிடம் வாருங்கள், உங்களையும் ஆறறிவாக ஆக்கிவிடுகின்றேன். ஆக்குவதனால் என்ன லாபம், என்ன நஷ்டம்? ஆக்கவில்லை என்றால் என்ன நஷ்டம் என்றால் நரகம், ஆக்கினால் என்ன நஷ்டம் என்றால் கைலாயம், சொர்க்கம். அந்த அறிவு ஆதிமை உதய பூரண வேதாந்தத்திலே சோடச நிலையிலே நமக்கு அருளுகின்றார்கள். ஒரே வரியில் இருக்குங்க, ஒரே வரியில் ஐயறிவையும் சொல்கிறாங்க, ஆறறிவும் சொல்கிறாங்க. பாடும் வாக்கறிவு. பாடும் செவி ரூபகந்த மும்பரிச மஞ்சினை கொண்டே அறிவதெவ்வறிவதே. பாடும் செவி ரூபகந்த மும்பரிச மஞ்சினை கொண்டே அறிவதெவ்வறிவதே. பாடுபடும் கூடதுவும் பற்றி அதை பற்றுமல்லார் பார்த்திராதை பற்ற வசமோ. வாடை மன வாக்கினு கெட்டாத வந்த வல்லபத்தை வஞ்ச நெஞ்சறிபடுவதோ.
பாடுடை பார ரகசியம் மது பரம்பரையாய் பாரவான்களின் கை முதலே அப்படிங்கிறாங்க. அந்த பாரவான்களின் கைமுதல் அப்படின்றாங்க. அவங்களுக்கு அது கைமுதல். அந்த கைமுதலை வாங்கிய பாரவான்கள் 33 கோடி ரிஷிமார்கள், 1,24,000 நபிமார்கள், 63 நாயன்மார்கள், 18 சித்தர்கள் அல்லவா? அவர்களெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற தனித்தலைமை பெரும்பதியாகிய நமது பிதா, நமது தாய், நமது தோழர், நமது தோழி அனைத்தும் அவனில். அவங்க திருமேனி தாங்கி வந்துட்டாங்க. எப்படி வர்றாங்க? பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர்கரசேகாமேல் தொன்மறை புகழும் தேவே அருணடை பாதம் நோவ, அருணடை பாதம் நோவ அடிமைக்காய் இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்க நன்னாத போட்டி. அப்போ அந்த பேரறிவின் பிரகாரம் நடந்தால் சொர்க்கத்தை ஆளலாம், கைலாயத்தை ஆளலாம், பரமண்டலத்தை ஆளலாம், மெகராஜை ஆளலாம், தெய்வத்தை ஆளலாம். அவர்களை அடையவில்லை என்றால் நரகத்தைத்தான் ஆள வேண்டும். அந்த பேரே நரகம் என்றால் அங்கே தின்பதற்கு மிட்டாயாக கிடைக்கும். தெய்வம் வாக்கியத்தை சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒருவேளை பசி எடுக்குது, பசியை வெளியே போயிட்டு வரோம், பசி எடுத்திருக்கு, வீட்டில் போனால் தாய் சமைத்து வைத்திருப்பார், மனைவி சமைத்து வைத்திருப்பார், சகோதரிகள் சமைத்து வைத்திருப்பார்கள் என்ற எண்ணத்திலே வருகின்றார்கள். என்னம்மா இருக்குது பசிப்பாடு, காலை கழுவிட்டே காப்பார் இங்கேருந்து. ஏன்னா பசி சொல்லுவாங்க, பசி உயிர் போதான். உயிர் எங்கே போகுது? பசியால் மாண்டவர்கள் யாருமே இல்லை. தெய்வத்தில் பண்ணுவாங்க, பசியால் யாரையும் நான் மாலை வைக்கல. எல்லாருக்கும் வேலைக்கு உழவு தொழிலை உருவாக்கி மனிதன், மண், மரம், மாடு இதை உருவாக்கி விவசாயத்தை படிச்சிட்டாங்க. விவசாயத்தை படிச்சோன்னா வேலைக்கு எல்லாருக்கும் உணவு. அந்த காராளனுக்கு உணவளிக்கின்ற ஒரே வேலை தான் தெரியும். தெய்வம் சொல்லுவாங்க, அந்த கொங்குதல் தான் பேசியிருக்கின்றார்கள். அவனுக்கு வேற எந்த தொழிலும் தெரியாது. அப்பேற்பட்ட அந்த பசி நேரத்தில் ஒருவேளை பசியை நம்மளால் தாங்க முடியல. என்னங்க செய்யணும்? ஒன்றுமே இல்லை, காலின்ட்டாங்கன்னா அந்த கோபத்திற்கு எல்லை உண்டோ? இதாக இருக்கா? இல்லை. சரி, வெளியெல்லாம் போகலான்னு பார்த்தா எல்லா இதுவும் மூழ்கிட்டு சிற்றுண்டி சாலைகள். அப்போது அவனுடைய வேலை என்ன? வைத்தியம் இல்லை. அந்த பசி ஒருவேளை பசியை தாங்கவில்லையே அப்பா, அந்த நரகத்தை என்னை அறியவில்லை என்றால், அடையவில்லை என்றால் அடைந்து ஸ்லிப்பாகி போயிட்டால் நரகமாச்சு. இங்கே ஒரு வேளை பசியை போல் 9 வேளை பசி அதிகமாக இருக்குமே, அதுக்கு என்ன செய்ய போறாய்? அந்த பேரறிவின் பேச்சை கேள், சொல்ல கேள், ஞான வழி, சொர்க்கம் கிடைக்கும். கேட்குறாங்க, சொர்க்கம் நிச்சயம் கிடைக்கும், நான் தர தயாராக இருக்கிறேன். செல்ல பிள்ளை ஆயிடுன்றாங்க. என்ன பிள்ளையாக சொல்கிறாங்க? செல்ல பிள்ளையாக சொல்கிறாங்க. சொல்ல பிள்ளையாக சொல்ல யாரும் போய் சொல்லி இதை சொல்லி சொன்னாங்களே, இதுக்கு என்ன விளக்கம், அது என்ன விளக்கம்? விளக்கம் கலக்கத்துக்கெல்லாம் வேலை இல்லை. விளக்கம் அறிந்து நரகத்திற்கு போக போகின்றாயா, விளக்கமே அறியாமல் நம்பிக்கையோடு இருந்து சொர்க்கத்திற்கு ஆள போகின்றாயா? தெய்வம் கேட்குறாங்க. நமக்கு நீங்கள் தான் தெய்வம் வேணும். சொல்வாக்கே செல்வாக்கு, சொற்கருத்தம் எதற்குன்றாங்க. சொல்வாக்கே செல்வாக்கு, சொற்கருத்தம் எதற்கு அப்படின்றாங்க. ஒரு ஜீவேசர் சந்நிதி முன்னிலையில் அவர்களால் மறுபிறப்பாளனாகி ஜீவதேகத்தில் நுழைந்து அந்த கோடி சூரிய பிரம்ம பிரகாசனை சந்திக்க செய்து வைக்கும் ஆகம துலக்க அறிவே 6வது அறிவு. ஆக்குறாங்க பாருங்க, ஆக்கிற செயல் அறிவல்ல, ஆக்குறாங்க பாருங்க, அவங்க தான் அறிவு. தன்னை அறிந்தது உன்னை ஐயா மெய்ப்பொருள் அடைக்கல் பாடுறோமா அல்லவா? அந்த 6வது அறிவு தூண்டவில்லை என்றால்
இங்கே வந்து உக்காந்துருக்க மாட்டோம். தூண்டியது திருப்பூர்லேருந்தே போ, செவியூர்லேருந்தே போ, வீட்டில் இருந்து போ, சபைக்கு போ. தூண்டியது பேரறிவு. சிற்றறிவு மழை வந்தால் என்ன செய்வது, வண்டி கிடைக்கவில்லை என்றால் என்ன செய்வது, மாறி மாறி வர வேண்டியதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த பேரறிவு நான் துணையாக இருக்கிறேன் போ. தூண்டியது வந்தது, தூண்டியது பேரறிவு, வந்தது சிற்றறிவு சபைக்கு. அப்போ சொல்கிறாங்க, அறிவில் வளர்ந்து நிற்கின்ற பசைக்குத்தான் கவனம் என்று பெயர். அது அகமியத்தில் ஒரு உண்டை வடிவத்தில் இருப்பதால் கவன குளிகை என்று சொல்லப்பெறுகிறது. அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன கோபம் வருது? அண்ணா தான் அடிக்கடிக்கு சொல்லுவார், அறிவு இருக்கா அப்படின்னா கோபம் வருது. என்ன யாது அறிவு இல்லையா எனக்கு கேட்குறோம். உனக்கு தான் ரொம்ப அறிவோ கேட்குறோம். அப்போ சொல்கிறாங்க, அறிவு என்று அறிவுன்னா அறிவுள்ளவனா யார், அறிவில்லாதவனா யார்? அறிவில்லாதவனே ஏழை, ஏழை பணக்காரனா யாருன்னு சொல்கிறாங்க. அறிவு அறிந்தவனே சீமான், அவனே சிவராஜன் அப்படின்னு நமக்கு உத்தரவு சொல்கின்றார்கள். மறதியற்றதற்கு பெயர் நினைவு, அதுவே பரிசுத்த நிலைக்கு பெயர். அதில் தீங்காகிய சைத்தான் கலந்தால் மனம், தாவுகின்ற செயல் உள்ளது மனம், தாவுகின்ற செயல் உள்ளது மனம். சபைக்கு போக வேண்டும் என்று சொல்லுகிறது பேரறிவு. அடுத்த சபைக்கு பார்த்துக்கலாமே, இந்த வேலை இருக்கே அந்த வேலை இருக்கே அப்படின்னு சொல்றது சிற்றறிவு மனம். அமாவாசை தேய்பிறை. கூரான குருவருளை கூர்ந்து போற்றி, குணமாமங்கரையாற்றி காலங்காற்றி, மாறாக ஓடுகின்ற மனத்தை மைந்தா, மரண பய சவுக்கு கொண்டு மாறி மாறி, நேராக வைராகிய மணிக்கம்பத்தில் நீருக்கி கட்டிப்பார் நிலைத்தே நிற்கும், பேராதே பெரும் பெருவான் கடை நீ கொண்டால், பேச்சற்று மூச்சற்று போகன்றோனே. அது மனம் மாறாக தான் ஓடும். ஆனால் மரண பயத்தை கொடு, ஒரு முறை கொடுத்துட்டு விட்டுறாத, மாறி மாறி கொடுத்துட்டே இரு. காலையில் கொடு, மதியத்தில் கொடு, இரவில் கொடு. வயிற்றிற்கு தேகத்திற்கு உணவு கொடுக்கின்ற மாதிரி அந்த மாறாக ஓடுகின்ற மனதிற்கு மரணம் எனும் சவுக்கை அடித்து கொண்டே இருன்றாங்க தெய்வம் அவர்கள். அப்போ சொல்கிறாங்க, அந்த மனதிற்குள்ளே ஒரு ஒளி, ஒரு முளைக்கான செய்வது, நாற்றமுள்ள சிப்பிக்குள்ளே முத்து தோன்ற செய்வது போலாம். மனிதனிடத்தில் மனம் கொட்டாம்புலி போல் உலக இச்சையால் பருத்தி இருக்கிறது. எப்படிங்க? இன்னைக்கு பெரிய ஒரு ஷோரூம் நம்மளது தான் அப்படின்னு வச்சுக்குவோம், நகைக்கடை. இதே மாதிரி ஊட்டியில் ஒன்று கிடைச்சா என்ன செய்யறது, சென்னையில் ஒன்று ஆரம்பிக்கலாம், ஜோசாலு காசு மாதிரி வருதா? அப்போ என்ன எங்கே ஓடின்னு இருக்கு? கொட்டாம்புலி. உள்ளதே போதும், போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, பொன்னாக்கும் மருந்து, விண்ணுக்கு கொண்டு போகும் மருந்து. அப்போ உத்தரவு பண்ணுறாங்க, கொட்டாம்பொலி போல் உலக இச்சையால் பருத்திருக்கிறது. உலக இச்சையில் இருந்தால் சிற்றறிவு, தெய்வ இச்சைக்கு வந்தால் பேரறிவு. சகோதரர் கூறியதை போல அவன் அறிவோ மெலிந்து மனதின் பின்னே ஒரு வாள் போல் தொங்குகிறதாம். இங்கு வருவதற்கு முன் மனம் வேறு அறிவு வேறு என்றில்லாமல் எல்லாம் மனமாகத்தான் இருந்தது. அறிவு அங்கே அடிமையாக இருந்துச்சு, அறிவு மனதிற்கு அடிமையாக இருந்துச்சு. தெய்வ உத்தரவு பண்ணுறாங்க, மெய்வழிக்கு வந்த பிறகு அந்த மனதை மெல்ல மெல்ல மெய்யறிவு உதயம் காட்டி மாற்றி அறிவு ரூபத்தில் ஆக்குவது ஆசான் அவர்களின் வேலை. இங்கே வந்த உடனே அறிவு பெருத்த உருவெடுக்கிறது, மனம் வாளாக இருக்கிறது. தெய்வம் அவர்கள் அந்த வாளையும் தன் வாளால் ஒட்ட நறுக்குகின்றார்கள். தன் வாளால், எந்த வாளால்? வாக்கு, திருநாவு. அது ஒரு வாள் அல்லவா?
ரம்பம், அது என்ன ரம்பம்? முத்திக்கு குடிக்கூடிய ஆரம்பம். தேவையில்லாத அனித்தியங்களையும் அசத்தியங்களையும் அதர்மங்களையும் அநியாயங்களையும் போக்கி தர்மங்களையும் நித்தியத்தையும் சத்தியத்தையும் பதிப்பிக்கின்ற வாளது ரம்பம் தான். பற்கள் கொண்டது, பற்கள் கொண்டது, கூரிய பற்கள் கொண்டது. கூரிய என்றாலே அறிவு என்று அர்த்தம். அந்த அறிவு நமக்கு அறுக்கிறது, போட்டு போட்டு அறுக்கிறது. ரொம்ப அறுக்கிறாங்க பாடுவாங்க. அங்கே அறுத்தால் உலக காரியத்தில் பேச அது போர். இங்கே தெய்வ காரியத்தை கேட்க கேட்க யமன் பதியில் இருக்கின்ற போரிலே வெற்றி காணக்கூடிய ரம்பம் அது. அறுப்பது, தேவையில்லாததெல்லாம் அறுப்பது. அப்போ சொல்றாங்க, ஜீவனுக்கு மெய் உணர்ச்சி தைப்பது காது வழியாகத்தான். செவிச்சுவை உன் ஜீவனுக்கு உஷ்ணத்தையும் தேஜஸையும் தருகிறது, கிளப்பி உண்டாக்குகிறது. செவிக்கு உணவு அருந்துபவன் யோகத்தில் ஆழ்வான், வாய்க்கு உணவு அருந்துபவன் பாபத்தில் துக்கத்தில் ஆழ்வான். செவிக்கு உணவு அருந்துவது என்பது ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது. யோகத்தை பெருக்கி ஜீவேசனாக்கும் செயலில் உன்னை விழுத்தாட்டுவது பேரறிவின் அருளமுதமாகிய ஆதிமை உதயபூர்ண வேதாந்தம். ஆதிமான்மியம் ஆண்டவர்கள் மான்மியம். எமப்படர் அடிபடு கோடாயுதக்கூர், எமப்படர் அடிபடு திருமைஞான குரல், வான்மதி குரல், திருவொலி வசனம் இருக்கா இல்லைங்களா? இருக்கு. அதையெல்லாம் நாம் செவிக்குள்ளே போய் உள்ளே அனுப்பி அந்த 4 அறை கொண்ட இருதயத்திலே சைவம் ஒரு அறை, வைஷ்ணவம் ஒரு அறை, கிறிஸ்துவம் ஒரு அறை இருக்கா இல்லைங்களா? இஸ்லாமிய ஒரு அறை, 4 அறையிலையும் போட்டு உள்ள நிரப்பிடுங்க. அங்கே யமனுக்கு வேலை இல்லை. அந்த இருதயத்தில் என்ன கப்பி இருக்குன்னாக்கா என்னென்னவோ கப்பிட்டு இருக்குது. உலக காரியங்கள்லாம் கப்பி கிடக்குது. அது ஒரு பெரிய கொலஸ்ட்ரால் அட்டாக் பண்ணிடுது. என்ன பண்ணுது? ஹார்ட் அட்டாக்னுறாங்க. விஞ்ஞானத்தில் டாக்டர்ஸ் ஹார்ட் அட்டாக், மெயினானில் சொல்கிறாங்க அது ஹார்ட் அட்டாக் அல்ல, உன்னுடைய லைஃப் அட்டாக் பண்ணி நரகத்துக்கு குத்திக்கின்னு போகிறதுங்கிறாங்க. நாருமோர் மாமிச படிங்க. நாருமோர் மாமிச எனக்குள் இருந்த இருதயத்தை கூற பொன்னா சம்பத்தெல்லாம் விலை புத்தி யோகனமாக்கி வைத்தாய் வைத்தாய். இந்த பாரில் உள்ளோர் கூறும் இதயத்தை என் கூறு பாரென்று சொன்னவுடன் பார்க்க பார்க்க ஆயிரத்தே டண்டமெல்லாம் பட்ட பகல் போல் இலங்க கண்டிடும் காட்சியை விண்டுரைக்காகுமோ இந்த காசினி மாந்தரிடம் கண்ட காட்சி சோல என்னாலிங்காகும் நீ கேட்க முடியாதென்றே. அப்போ அந்த உலகப்பேட்டத்திலே பேரறிவு அருளிய அந்த வாக்கியங்களையும் தீர்க்கதரிசன வசன பகுதிகளையும் ஆதி மான்மியத்தையும் கறிவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்து போட்டுக்கிட்டே 6 அறிவு உடல் எடுத்து 5 அறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து கேட்க போகிறாங்க யாராவது? எப்படிங்க? ஒவ்வொரு வேலை செய்ய ஒரு அம்மா பாதம் தேசின்னு வாக்கியங்களையும் பாடல்களையும் நீங்க படிச்சுட்டு இருக்காங்க ஆலயத்துக்கு போகிற வழியில், உங்களுக்கே தெரியும். அப்போ எந்த நேரமும் அந்த யாசினை தொந்தமாய் தரிசித்த பின் தக்கலை ஒளியில சொல்றாங்க. எப்படி பாருங்க, வெகு கிருபையாகிய நாயனே கேள்வி என்றதை லேசதென்றுனை கேளிலாதொரு நாளிலும் அஞ்சி உன்னை வணங்கினேன் அபு சாலிகின்றருள் காதிரி அந்த நேர்மையில் ஆக்கினேன் அது தொந்தமானதும் யாகுவே மூவெட்டாகிய மூல மந்திரம் முன்னை சொன்னனன் நாவினான் மூர்க்கமாகிய வேற்பிலே தொழில் ஊக்கமாகிய தூக்கமே எவ்வி வெட்ட வெளிக்குள்ளே சுழி தாடி நின்ற கண் நாடியில் எந்த நேரமும் அந்த யாசினை தொந்தமாய் தரிசித்த பின் அம்பியாக்களின் முன்பதானவர் அன்று தந்த விலாசமே. அன்று சீட்டில் போட்டு முத்திரை போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. சீட்னா என்னங்க? வித்து நாயகம் இந்த உலகத்திற்கு பெரிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மூட்டை நம்பலாம்.
மூட்டில் வித்து நாயகம் அவர்கள் போட்டு பேர் அனுப்பிச்சாங்க, நீங்களாம் சாலைக்கு வாங்க அப்படின்ட்டு. அம்பியாக்களின் முன்பதானவர் அன்று தந்த விலாசம் என்னால் தான் இன்றைக்கி சாலைக்கு வரும், சபைக்கு வந்துட்டுருக்கோம். ஏன் வரும்? அவருக்கு லாபம் இருக்குது. ஞானத்தை போதிப்பதற்கு அவருக்கு தகுதி உண்டு, ஐயனுக்கு. அந்த ஞானத்தை அறிவதற்கோ அடைவதற்கோ ஆசைத்தான். ஆனால் இந்த 27 முடிந்து 28வது கடைசி சனி பிடித்த கலியிலே முடியாதுதான். தெய்வ உத்தரவு பண்ணுறாங்க, ஞானத்துக்காக உன்னை கூப்பிடலப்பா, வித்துக்காக கூப்பிட்டேன். அடுத்த யுகத்திற்கு, நித்திய யுகத்திற்கு யூ ஆர் ஏ சீடு. சீடு என்றால் என்ன என்றால், நான் வந்து அவங்க பார்க்கணும், தெய்வம் பார்க்கிற மாதிரி என்றால் நாம் சீடு, இல்லை என்றால் சீடல்ல, வித்தல்ல. சொல்கிறாங்க, வித்து சொத்தையில் போச்சு என்னாச்சு, ஒரு மொச்சை இருக்குது, அவரை இருக்குது, ஓட்டப்பட்ட என்னாச்சு, விளையாதே. அதே மாதிரி தான் சைவமானதடி அகப்பே தானாக நின்றதடி, சைவம் இல்லையானால் அகப்பே ஜலம் வெளிவர கண்டாயேன்னாங்க. ஆணுக்கு சுக்கமும் பெண்ணுக்கு சோனதமும் யமன்பதி எல்லையிலே வெளியே வந்துவிட்டால் அவன் நரகவாதி. அடக்கம் அமருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்துவிடும். உத்தரவு பண்ணுறார் திருவள்ளுவர் நாயனார். அப்போ இருக்குது. அப்போது அந்த அறிவை பற்றி பேசுவதென்றால் 12 மாதத்தில் இருக்கின்ற 4 ஞாயிற்றுக்கிழமையும் 12 நாள் 48 52 வாரம் வச்சுக்குவோம். 52 வாரமும் எங்களை கோயம்புத்தூரில் கூப்பிட்டாலும் நாங்கள் அறிவை பற்றி பேசுவதற்கு அறிவு ஏராளமாக கொட்டி கொட்டி கிடக்கிறது. எப்படி இருக்குங்க? கொட்டி இருக்குங்க. அப்பா தெய்வமே. அப்போது தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க, 2 அறிவு வாக்கியம் எண் 111 126 பக்கம் தொடர்ச்சியில் சொல்கிறாங்க, அவனுடைய வார்த்தையிலே அவன் தலையில் நிற்கிற சாவை பற்றிய பேச்சு இருக்கிறதா? பேச்சு இருக்குதுங்க. சொல்கிறாங்க, அதுவும் சொல்கிறாங்க. ஏங்க மைண்ட் என்கின்ற டைரியில் எழுதிக்குங்க. கேட்கறல நீங்கள் எழுதி வச்சு பார்த்தா கூட பாதி கேட்கும், பாதி கேட்காம இருக்கும். நீங்கள் மைண்டில் உட்காந்து கேட்க வச்சுங்க, நான் ஒவ்வொருத்தையும் கேட்பேன். கேட்டு 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 வாங்கிறது அதுதான் நிகழ்வுகளாக வருது. அப்போது உத்தரவு பண்ணுறாங்க, யமபயத்தை பற்றி பேசத்தான் மெய்ஞான அறிவு உண்டாகும். என்ன அறிவு உண்டாகும்? தெய்வத்தை பற்றியும் அந்த சாவை பற்றியும் யமனை பற்றியும் பயந்து பயந்து பேச சொல்கிறாங்க. பேசிட்ட பிறகு மெய்ஞான அறிவுன்ற பிறகு பயப்பட தேவையில்லைங்கிறாங்க. காலன் வரும் முன்னே கண் பஞ்சலை முன்னே உற்றார் கடைவாய் வழியே பாலது வெளியுற முன்னே உற்றார் அழு முன்னே ஊரார் கொண்டு போய் சுடு முன்னே குற்றால கூத்தனை கூறு. கூத்தன்னா சிவன், கூற்றன்னா யமன். 2 வார்த்தை தான். கூறு என்றால் நினைக்க சொல்கிறாங்க. நினைக்கிறதுக்கு என்னங்க கஷ்டம்? எப்படிங்க நினைக்கிறதுக்கு ஏதாவது தடை உண்டோ? பஸ்ஸில் போகிறீங்க, ரயிலில் போகிறீங்க, வேலை பண்ணிட்டீங்க. அவங்கவுங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் ஆரோக்கியமாக இருந்தாலும் ஆரோக்கியம் இல்லாதவர்களாக இருந்தாலும் பலமாக இருந்தாலும் பலசாலிகளாக இல்லாமல் இருந்தாலும் இந்த உலக காரியத்தில் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் நினைவிற்கு தடுப்பு உண்டோ? எண்ணுவதற்கு தடுப்பு உண்டோ? 144 உண்டோ? கொரோனாவில் எல்லா கோயிலுக்கும் 144 உலகம் முழுக்க. மேபி சாலில் மட்டும் எல்லாருக்கும் லீவ், தெய்வம் மட்டும் லைவில் இருந்தாங்க. துந்துமி வாசிக்க பெற்றது, குழல் ஊத பெற்றது. கோயம்புத்தூரில் இருந்தாலும் திருப்பூரில் இருந்தாலும் சேலத்தில் இருந்தாலும் ஈரோட்டில் இருந்தாலும் சென்னையில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நாம் தெய்வத்தை நினைத்து கொண்டு நீங்கள் நினைக்காதீங்க கொரோனான்னு யாராவது சொன்னாங்களா? நாமெல்லாம் பாக்கியவான்ங்க. அந்த கொரோனா பீரியட்லையும் எதுக்கு கொண்டு வராங்கன்னாக்கா அது பிளான். யாருடைய பிளான்? மாஸ்டர் பிளான், ஹெட் மாஸ்டர் பிளான். அது நடக்குது, ஒவ்வொன்றும் நடக்குது. ஏன்னா நம்மளை உஷார்படுத்துது, பக்குவப்படுத்துது. காலம் துரிதமாகிவிட்டது. இந்த உலகம் அச்செல்லாம் முறிந்து ரங்கராட்டத்தில் எல்லாம் இருக்கிட்டு கொஞ்சோண்டு தான் ஒட்டின்னு இருக்கு. ஒரு 2 சுத்தானா கீழே விழுந்துடும். ஆனால் இது விழுந்துடும் சொல்லிட்டு நம்ம அதுலேருந்து இறங்கிடணும். அந்த ரங்கராட்டம் சக்கரத்துலேருந்து, காலச்சக்கரத்துலேருந்து நம்ம இறங்கிடணும். தெய்வ சக்கரத்துக்கு போயிடணும், ஞான சக்கரத்துக்கு போயிடணும். அப்போது அது விழுந்தாலும் முறிந்தாலும் நமக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. ஆனால் நாம் அதெல்லாம் விட்டு விட்டு வேடிக்கையாக சிற்றறிவு கொண்டு தன்னறிவு கொண்டு நாம் அதில் உட்கார்ந்தால் அது முறியப்படும், கீழே விழப்படும், அடியும் படலாம், ஆளும் போகலாம். அதை சொல்வதற்குத்தான் சபை. மாதத்திற்கு 2 கோடி,
3 மாதத்திற்கு திருவிழா. எப்படிங்க வணக்கங்கள் எவ்வளோ எடுத்து வச்சிருக்காங்க தெய்வம். மரணத்தை பற்றிய சிந்தையே இல்லாமல், சாவை பற்றிய சிந்தையே இல்லாமல் இருந்த உலகத்திலே சாவை பற்றிய சிந்தையை உருவாக்கி அந்த சாவிலிருந்து தப்பித்தற்கும் ஒரு உறவு சொல்கின்றார்கள் என்றால் நாம் எல்லாம் எப்பேற்பட்ட பாக்கியவான்கள். அப்போ சொல்கிறாங்க, மெய்ஞான அறிவு உண்டாகும். யாருக்கும் யமபயம் வந்த பிறகுத்தான் ஞான இச்சை வரும். கர்த்தருக்கு பயப்படலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு எப்படி பயப்படுறது? தெய்வமே யம வந்துட்டா என் கதி என்ன தெய்வமே, நீங்கள் தான் தெய்வமே, ஆதி துணை ஆதிய துணை ஆண்டவளே துணை வந்துட்ட உடனே நமக்கு என்ன சொல்கிறாங்க? ஞான இச்சை வரும். அர்ஜுனனுக்கு அறிவு வந்தது எப்போ? அறிவு சின்ன குழந்தையிலிருந்து கூடவே வளர்ந்தாங்க. வந்ததோ இல்லை. என்ன பாடுறாரு அவர்? ஃப்ரெண்டு நமக்கு நல்ல ஒரு அறிவாளி. அறிவு பேரறிவு என்பது தெரியவில்லை. சிறு குழந்தையாக இருந்து கோகுலத்தில் விளையாடுகின்றார்கள், கல்விக்கூடத்தில் குருகுல வாசலில் படிக்கின்றார்கள், செய்கின்றார்கள், ஓடுகின்றார்கள், விளையாடுகின்றார்கள். இருக்காங்களா இல்லைங்களா? கௌரவர்களும் பாண்டவர்களும் யாருக்குமே தெரியல. ஆனால் கூட இருந்த அர்ஜுனன் எப்பவுமே கூட இருப்பான். 30 வருஷமாக இருந்தார் அர்ஜுனன். தெரியவில்லை. என்னாச்சு? அப்போ சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? யாதவா என் மைத்துனா அடாய சோதை என்னுயிர். யாதவா என் மைத்துனா அடாய சோதை என்னுயிர். காதலாய காளியாய கண்ண கண்ண என்று நான் ஓதலாவதன்றியே உரைத்தது மையாவையும் பாதகாதென்று நான் அறிந்துலேன் என் மாயனே. அன்னைக்கு பகவத்கீதை அப்படி இருந்தாங்க, கண்ணா கண்ணா என்னாங்க. இன்னைக்கு தெய்வத்தை அண்ணா அண்ணா நீட்டு கூடவே இருந்து பேசினாங்க. ஒருத்தர் பேசினார். மேபி சோமு செட்டியார் எல்ஐசியில் இருக்கார், மெட்ராஸில், சென்னையில் இருக்கிறார். அவர் பழஞ்சாலையிலே சேர்ந்தவர். அங்கே பழத்தோட்டங்கள் அதிகம். பொன்னரங்க கோமியில் எடுத்து படித்து பாருங்கள், என்னென்ன பழங்கள் இருக்குது நீங்கள் அப்புறமா சொல்லுங்கள். எப்படிங்க நம்ம அறிவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அந்த பழத்தை பற்றி நம்ம பேசுவோம். ஞான பழத்தை தருகின்ற தெய்வம் அவர்களுடைய அந்த குருகுல வாசத்திலே பழத்தோட்டங்களாக இருந்தன. அந்த பழத்தில் எவ்வளோ தான் சாப்பிட முடியும்? போய் விட்டுட்டு வாங்க. அனந்தா தேவருக்கு ஒரு வேலையை கொடுத்தாங்க, ஒரு திருப்படி. எல்லாம் போய் விட்டுட்டு வந்தாங்க. விட்டுட்டு வந்த உடனே அனைவரும் 25 பைசா எடுத்துக்கொள்ள வேண்டும் பசியாறுவதற்கு. 1938 35 25 பைசா. இது பசிப்பாடு. இந்த அண்ணா மட்டும், சோமு செட்டியார் அவர்கள் மட்டும் 50 பைசா எடுத்துக்கொண்டார். கணக்கு கொடுப்பார். அதுக்கு ஒருத்தர் வச்சுருப்பாங்க இல்லையா, குபேர மந்திரியா, அவர்கிட்ட வந்த உடனே பசிப்பாடு 50 பைசா. இவர்கிட்ட கேட்கவும் முடியாது, ஜீவ சகோதரத்தான். ஆனால் கேள்வி கேட்பதற்கு நமக்கு உரிமை இல்லை. கேள்வி கேட்பதற்கு தெய்வம் இருக்கிறார்கள். நாம் அவர்கிட்ட சொல்ல வேண்டும், தெய்வமே எல்லோரும் 25 பைசா எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் மட்டும் 50 பைசா எடுத்துக்கொண்டிருக்கார் தெய்வமே. சரி சோமு, உத்தரவு தெய்வமே, ஏன் 25 பைசா எடுக்காமல் 50 பைசா எடுத்த? அவங்களாம் 25 பைசா தானே எடுத்துகிட்டு இருக்காங்க. தெய்வம் கேட்குறாங்க. அதான் சொல்கிறாங்க பாருங்கள், கண்ண கண்ண என்று நான்ட்டீங்க. ரொம்ப ஈஸியாக பகவத்கீதையில் குருச்சேத்திரத்தில் அந்த காலத்தில் துவாபர யுகத்தில் பேசினாங்க. இன்றைக்கி அனந்தாதி தெய்வத்தில் எவ்வளோ அளவில் ஆகியிருக்காங்க பாருங்களேன். அந்யோன்யமாக பாக்கியவான்கள், பரம்பொருளிடம் பேசிய பாக்கியவான்கள் அவர்கள்லாம் இருக்கா இல்லைங்களா? சொல்கிறாங்க, தெய்வமே 25 பைசாவுக்கு அளவு சாப்பாடு, ஒரே ஒரு பொரியல், ஒரே ஒரு கூட்டு, ஒரு முறை தான் பசிப்பாடு, ஒரு முறை தான் சாம்பார், ஒரு முறை தான் ஆணம், ஒரு முறை தான் ரசம், ஒரு முறை தான் மோர், கொஞ்சோண்டு ஊறுக்காய். 50 பைசாவுக்கு எவ்வளோ வேணுமெல்லாம் போட்டுக்கலாம். 2 முறை ஆணம், 2 முறை ரசம், எவ்வளோ வேணும் போட்டுக்கலாம். கூட ஒரு அல்வா விற்பாங்க தெய்வம், உள்ளே போட்டால் இறங்க, ஒரு நாளைக்கு உனக்கு வாங்கி தரம் பாருங்களேன். எவ்வளவு தெய்வத்திட்ட அவங்களோ தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருவுலமே.
அது சொல்கிறாங்க, அருகிலோ ஒருவர்க்கும் தரும் வீணா விடைச்சுவை, அருகிலோ ஒருவர்க்கும் தரும் வீணா விடைச்சுவை, அருளாமுதினை உண்டு பெருகிய குருகுலம். அந்த குருகுலத்தில் என்ன செய்தாங்க, இப்படிலாம் பேசினாங்க, கேட்டாங்க. என் தம்பி கேட்பான், ஐயப்பன் தாத்தாமா இருக்காங்க, தெய்வம் சொல்கிறாங்க, அவங்க தான் தெய்வம். திருமாலில் போனால் பேசுவோம், தெய்வம் எட்டி பார்ப்பாங்க, வட்ட கண்ணாடி அழைப்பாங்க, இப்படி வா. போயிருந்தா ஒன்று பரிசு கொடுத்துருப்பாங்க, அமுது கொடுத்துருப்பாங்க, உதவி கொடுத்துருப்பாங்க, எதையாவது ஒன்று பரமாத்மா கையில் வாங்கியிருப்போம். பார்த்துட்டு ஓடியாந்துட்டோம். அந்த ஒரு திரு தரிசன இருவினை போக்கிடுற மாதிரி தெய்வம் நிறைய காட்டின்னு இருக்காங்க. திருவருள் நெறிப்படி தினமும் வந்து ஏற்றிடும் தேசியன் திறத்திரு பொன்னரங்கர் சன்னதி, ஒரு திரு தரிசன இருவினை போக்கிடும் உள்ள கவலை பயம் இல்லாமல் ஏகிடும் மருவும் பிணிகள் மாற்றி மண்ணிலும் சிறப்பேற்றி மாயை மரளி என் கை மறுவிடாமலே காக்கும் குருபரர் மெய்வழி சாலையை சார்ந்திடும் குவலையத்தீரே இது உண்மை உண்மை உண்மையேன்றாங்க தெய்வமருள். அப்போது சொல்கிறாங்க, மாதகாதது என்று நான் அறிந்திலேன் என் மாயன் என்று விழுந்து விழுந்து புலம்புறார். அந்த பரமாத்மா தெரிந்த பிறகுதான் அப்போ தெய்வம் உத்தரவு பண்றாங்க, வெஞ்சமரி லேவி ஜயன் நஞ்சி அவன் நிதமேய நிதமென வேத்தேலிந்திட. ஐயா, நீங்களோ அம்பு தொடு என்று சொல்கிறீர்கள், துரோணர் இருக்கிறார், பீஷ்மர் இருக்கிறார், எல்லோரும் இருக்கிறார்கள், நான் எப்படி செய்வேன்? எல்லோரும் எனக்கு கற்றுக் கொடுத்த குரு அல்லவா, என்னுடைய சகோதரர்களாக இருக்கிறார்கள், கௌரவர்களாக இருந்தாலும் என்னுடைய சகோதரர்கள் அல்லவா, உயிரை நான் எடுக்கலாமா கேட்குறார். அப்போ தான் அந்த விஸ்வரூபத்தை காட்டுகிறார்கள். பார், பேரறிவை சார்ந்திருந்த தன்னறிவு கொண்ட சிற்றறிவு கொண்ட அர்ஜுனனும் அங்கே பேரறிவை பார்த்து அந்த விஸ்வரூபத்தை பார்த்த பிறகுதான், பேரறிவே நான் உங்களையா யாதவா என்றேன். அப்போ தான் அந்த பாட்டை பாடி இது நீதம் அப்படின்னு நினைக்கிறாரு, அது அநீதம்ன்றார் அவர். அது அநீதம் சொல்றாரு அர்ஜுனன், அதுதான் நீதங்கிறார். அதான் சொல்றாங்க, வெஞ்சமரி லேவி ஜயன் நஞ்சி அவன் நிதமேய நிதமென வேத்தேலிந்திட கொஞ்சறிவேலாம்பு ரெண்டு வெஞ்சமர் கை மிஞ்சும் வீதம் வந்ததெந்தோர். நல்லா கவனிங்க, வந்ததெந்தோர் வாய்மை கீதை போல். யாருங்க வந்தது? தெய்வம் தான். அப்போ வந்தாங்க, ஆயர் பாடியில் அங்கே அன்று மூளைத்தோர் மெய்விச்சாலையில் இங்கே ஆகா பிறவி மாய்க்கும் அத்தன் பாசேர்பீரே சொல்கிறாங்களா இல்லைங்களா? சொல்கிறாங்க, வந்ததெந்தோர் வாய்மை கீதை போல் பஞ்சையர்கள் கீதை முழு தோதியூரை கீணும் பன்னாள் பர்குணன் போல் வந்த தேவர்க்கு மிஞ்சிய விஜயன் மனம் போலறிவுண்டாக்கும் எங்கள் சொல்லுங்க வேதகுலன் நாதர் சன்னதி. உத்தரவு பண்றாங்க, அதே கன்னி விராட்டால் அமர்ந்திருக்கேன், திருமணி தான் தாங்கிக்கல. ஓசைய சொல்றாங்க, ஆசின் மாமரை ஆதிப்புராதனர் மாசில்லாத நீகையர் மனுமகன் ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஓசை கொண்ட நடனத்தாலே மனு ஈசனாகும் இயல்பெடு தோதுவாம் ஓதினார்கள். 12/2/1976 வரைக்கும் ஓதினார்கள். அனந்தாதி தேவர்களுக்கும் வந்த தெய்வத்தை அண்டி வந்தவர்களுக்கெல்லாம் கேட்பாங்க, என்னண்டே அப்படின்வாங்க. ஜெயசூர் சொல்லுவார், செய்யார் சொல்லிட்டு சொன்னார், என்னண்டே அப்படின்னு தெய்வம் கேட்பாங்க. நம்மளாம் என்ன அதுன்னுவாங்க, என்ன அதுன்னுவாங்க. என்னண்டே என்னை அண்டுன்றாங்க, என்னண்டே என்னை அண்டினால் எவன் அண்ட மாட்டான் பாருங்களேன். ரெண்டாவது நல்லா திருவள்ளி வாசல் நல்லா கவனிச்சு பாருங்கள். வீட்டில் போய் திருப்பி தெய்வ திருவள்ளி வாக்கியத்துக்கு போட்டு கேளுங்க, அல்லவா அப்படின்வாங்க. அல்லவா வாக்கியங்கள் இருக்கிறது, 4 வேதங்கள் இருக்கிறது, அல்லவா அல்லவா இல்லை அல்லவாங்கிறாங்க. அப்போது வேதகுல நாத சன்னதி அப்படின்னு சொல்கிறாங்க.
தெய்வமே, நேரம் இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கிறது தெரியவில்லை. இப்போ தான் ஆரம்பம். மனிதனுக்கு உன்னத அறிவு தந்தது எதற்கு? கொஸ்டின் கேட்குறாங்க. தெய்வம் அவர்கள் சாவு என்றால் இப்படி, மரணத்திலே இருவகை உண்டு, அநியாய மரணம், நியாய மரணம், என்னிடம் வந்தால் சொர்க்கம், எம்மிடம் போனால் நரகம், இப்படிலாம் சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா? ஆனால் ஒவ்வொன்றும் கேள்வியாக கேட்பாங்க. எப்படிங்க? கொஸ்டின், வினா. நம்ம காதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கு, கேள்விக்குறி. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? நீங்கள் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? அந்த பாப்பா தான் உங்களை தான் கிருத்திகாக்கா பக்கத்தில் 8வது படிக்கிறீங்க. நீங்கள் ஒரு பாடத்தை படித்துக்கிட்டு போகலை, அந்த பாடலேருந்து ஒரு கொஸ்டின் பண்ணுறாங்க டீச்சர். அமருங்கள் தெய்வமே, உட்காருங்க. அப்போது அந்த படிக்காத கேள்வியை கேட்டால் உன்னை பார்த்து கேட்குறாங்க, உங்களை பார்த்து கேட்குறாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா, ஜாலியாக இருக்குமா? நான் பல் தெரிஞ்சால் டாக்டான்னு சொல்ல போகிறோம், டீச்சர் வந்து குட் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைப்பேன். நீங்கள் படிக்கவே இல்லையே, அப்படின்னா செய்வீங்க. பயப்படுவோம், கஷ்டமாக இருக்கும். இஷ்டமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் தெய்வம் ஒருத்தர் பண்ணுறாங்க. அவங்களே தெய்வம் வினா எழுப்பினால் அனந்தாதி தேவர்கள் எல்லாம் விடை சொல்ல மாட்டார்கள். விடை தெரியாது சொல்லுவாங்க. உத்தரவு தெய்வமே தெரியாது சொல்லிட்டாங்கன்னா புதையல் வரப்போகுது. என்ன வரப்போகுது? புதையல் வரப்போகுது, கிஃப்ட் வரப்போகுது, ஜீவ பரிசு வரப்போகுது, ஜீவனுக்கு பரிசு வரப்போகுது, தெய்வத்தினுடைய அருள் அமுதம், திருவாக்கியங்கள் அப்படின்றாங்க. எல்லோரும் ஓர் குலம் என்பதை அறியவே இந்த எண்ணம் ஒருவனுக்கு வந்துவிட்டால் கைலாய வீடுதான் அவன் அடையும் முடிவு. இந்த செயலை செய்யவே சாலை வந்தது, நாமும் வந்தோம். அவங்க எதுக்கு வந்தாங்க? நானும் வந்தேன்னு சொல்லலை, நாமும் வந்தோம். நீங்களும் நானும் வந்துட்டோம் பாருங்க. நீ ஒன்றும் செய்ய வேணாம் ராஜா, நான் தான் நீ தான் நான் அப்படின்ட்டாங்க தெய்வம். தெய்வம் தான் உத்தரவு பண்ணால, நான் நீ தெய்வமே நான் தான் நீங்கள், நீ தான் நான் அப்படின்னு சொல்லிட்டே இருங்க. நானி ஞானி, நான் ஞானின்ட்டாங்க. தன்னறிவு கொண்டு போகாமல் பேரறிவு கொண்டு போனால் ஞானி அப்படின்றத உத்தரவு பண்ணுறாங்க. அண்ணா வேத சாஸ்திரப்பட்டு அதை எடுத்துரைத்தார். ஒருவனுடைய அறிவை பல வழிகளில் சிதறடித்தால் அவன் ஆயுள் குறையும். ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நினைக்க சொல்லவே 8 அங்குல மூச்சு உள்ளே போய் 12 அங்குல மூச்சு வெளியே போகுது, 4 அங்குல மூச்சு செலவாகுது. 1000 ரூபா பெருசா, மூச்சு பெருசுங்களாங்க? 1000 ரூபா பெருசு இல்லவா? ஒரு மூச்சை 1 லட்ச ரூபா கூட்டோட வாங்க முடியுமா? பசிக்கு உணவு இருக்கிறது, அந்த பசிக்கு உணவை நாம் தேடி போகலாம், அல்லது தாயோ சகோதரியோ மனைவியோ எடுத்து வா என்று சொல்லலாம், மகனையோ மகளையோ எடுத்து வா என்று சொல்லலாம், பசியாடலாம் உட்காந்த இடத்துல. அதே மாதிரி தண்ணீர் இருக்கிறது தாகத்திற்கு, அதே மாதிரி எடுத்து வா என்று சொல்லலாம், தண்ணியும் எடுத்துன்னு சொல்லலாம், பசிப்பாடியும் எடுத்துன்னு சொல்லலாம். எனக்கு காற்று வேணும் சுவாசிப்பதற்கு எடுத்து வா என்று யாராவது சொல்ல முடியுமா? இறைவன் அவருடைய பெருங்கனையை பாருங்கள், காற்றினை ஆக்சிஜனை உலாவ விட்டிருக்கிறார்கள். அது புயல் மாதிரி போனால் 2 மூக்கு தொலை வழியாக உள்ள வேகமாக போச்சுன்னா நம்முடைய கதை என்ன ஆகும், நம் கதி என்ன ஆகும்? அதோ கதி. அதுக்கு ஒரு ஸ்டெபிளைசர் வச்சுருக்காங்க. இவங்க அடிபட்டு ரத்தம் வந்துச்சுனாக்கா அப்படியே உறைஞ்சி போகுது. ஆனால் உள்ளே ரத்தம் ஓடிட்டுருக்கா இல்லையா? காற்று உள்ளே போகுது. அங்கே ஏன் அங்கே ரத்தம் உரையலைன்னாக்கா அங்கே பரம அறிவு, பேரறிவு, ஒரு வஸ்து ஒன்று ஸ்டெபிளைஸாக இருந்து வருகின்ற. காஷ்மீரில் எப்படி இருக்கும், ஊட்டியில் எப்படி இருக்குங்க, அந்த காற்றை 98.4 எங்கே இருந்தாலும் சரி, வெயிலாக இருந்தாலும் சரி குளிராக இருந்தாலும் சரி 98.4 அப்படின்ட்டு தெய்வம் உள்ளே வச்சு அனுப்பி அதை ஈக்குவல் பண்ணுறாங்க. ஒரேதோ ஒரே இல்லை. எம்முடைய வளப்பம் மிகுந்த வார்த்தைகளை கேட்டு வனப்புற்றவர்கள் இந்த பரந்த பூமியில் ஒரு சிலர் தானே இருக்கிறார்கள்.
ஆனால் நாம் இந்த பூமி அடங்கலுக்கும் உயர்த்தும் என்றுதானே இந்த 70 வருடங்களாக பாடுபட்டோன் பலனிடத்தேன் உனக்கும் சொன்னேன் சொல்றாங்க. பேசரும் பெரும் பொருளை, பெரும்பொருள் யாரு? நான் பேரறிவு தான் பேச முடியும். பேசரும் பெரும் பொருளை பேசரும் வாசகங்கொண்டு பேசி அளிக்கின்ற பெருமான். அந்த பெருமான் பேரறிவை கேட்டால் உயலாம். உயட்டம் என்று தானே ஊராக வீதி வீதியாக நின்று அழைத்தோம். உன் அறிவு முன்னும் மனம் அதன் பின்னுமாக திரும்ப வேண்டும். ஜீவன் முத்தலுக்கு மனம் என்பதில்லை, எல்லாம் அறிவே. உன் எண்ணம் சுவாசத்தில் கலந்திருக்கிறது, சுவாசமோ அறுசுவையில் கலந்திருக்கிறது. உத்தரவு பண்றாங்க. கலந்து வீசுகிறது. உன் சுவாசம் தெற்கு நோக்கி ஓடுகிறது, அது மாறி ஓட வேண்டும். ஆசான் அவர்களின் சொல்லானது நம்மது, அவர்கள் அறிவு நம்மது, அறிவு நம்மது, அவர்கள் தேகம் நம்மது, அவர்கள் முயற்சி நம்மது என்று நினைத்ததும் அந்த செயல் தானே வந்து விடுகிறது. அவர்கள் சொல் நம் இச்சை என்று நமக்கு வரவில்லையே என்ற கவலை வர வேண்டும். சதா அந்த கவலையில் இருந்து பழகி வருகிறவன் எண்ணம் ஒரு நேரத்தில் அங்கு டக்கென்று போய் மாட்டிக்கொள்ளும். இதற்காகத்தான் நன்னம்பிக்கை வைப்பு எடுத்து வைக்க பெற்று இருக்கிறது. என்ன பேசுறாங்க? வேதத்தை விளக்க சொல்ல நம்பிக்கை, அதுவும் நன்னம்பிக்கை. வருஷத்துக்கு ஒரு முறை படிக்கிறோமா நன்னம்பிக்கை? நேற்று காலையில் என்னங்க டிஃபன்? சரி, யாரை கேட்குறது? அக்காவை கேட்கலாம். நேற்று காலையில் என்னங்க டிஃபன்? இட்லி. நேற்று என்ன கிழமை? சனிக்கிழமை. போன சனிக்கிழமை காலையில் என்ன டிஃபன், மதியம் என்ன பசிப்பாடு, போன சனிக்கிழமை என்ன கலர் ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க, என்னென்ன வேலை பண்ணியிருந்தீங்க தெரியல. இதுவே தெரியவில்லை என்றால் சிற்றறிவிலே உழன்று கொண்டிருக்கின்ற இந்த சிற்றின்ப வாழ்க்கையிலேயே இது தெரியவில்லை என்றால் நாம் ஒவ்வொரு ஜென்மத்திலும் செய்கின்ற தவறு தெரியுமா என்றால் தெரியாது. அதற்கு பேரறிவு ஒரு உளவு சொல்கிறது. தெய்வம்தான் பேரறிவாகிய ஓரறிவு ஆகிய தெய்வம். அவர்கள் என்ன சொல்கிறாங்க? சாலை மணல் என்று சொல்லக்கூடாது, சாலை சந்தனத்தை தொட்டு நமஸ்காரம் செய்யும் பொழுது உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப் பெறுகிறது சொல்கிறாங்க. ஜென்மந்தோறும் செய்த கண்மங்காடை தேற்ற வந்த சன்மார்கரன் சீர்பாதம் யான் மறவேன் உத்தரவு பண்றாங்க. அப்போ அந்த பேரறிவு, இவன் தெரியாம உப்பு போட்டு சாப்பிட்ற உடம்பு தப்பு செய்யதாண்டா தோணும், திருப்பி திருப்பி செய்யாதரா, நான் எவ்வளோதான் மன்னிப்பேன் சொன்னார். ஞானிகள் எல்லாம் தெய்வமே தன் தந்தைக்கு சாவுக்கு போகக்கூடாது அப்படின்னாங்க. போகலையே. நம்ம சபையில் இருக்கிற வரைக்கும் 100க்கு 100 வழிதான், மெய் வழிதான் வேணும். யார் போனா என்ன, யார் வந்தாலும் நமக்கு மெய் வழிதான்ட்டு வையாளி போடும் இந்த ஜீவன். வெளியே போன உடனே மாறிடும். மாறாமல் இருப்பதற்குத்தான் இந்த சபை. மாறாதிருக்க வந்த மறையோன் சொரூபம் இது, என்றும் இருக்க வந்த ஈசன் சொரூபம் இது. இதை நம்ம வீண் பண்ணிடக்கூடாது. சாவுக்கு போனால் பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரியும். இங்கேருந்து அவ்வளோ பணம் வருது, இங்கேருந்து வாடகை வருது, இங்கேருந்து என்ன சொல்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து அது வருது, இது வருது, எல்லாம் பாஸ்புக்கில் ஒரே பேங்க்கில் விழுந்துடுச்சு. ஆனால் நாம் செய்த புண்ணியங்கள் எந்த பாஸ்புக்கில் விழும்? பாஸ்புக். வெளியெல்லாம் ஃபெயில் புக் வச்சுருக்காங்க. நமக்கு தெய்வத்தினுடைய அருளால் பாஸ்புக் எப்போ வரும்னா, நீங்கள் எங்கள் கையிலே தருப்பிக்கின்ற அந்த பட்டோலையில் நன்மை என்பதே அதிகம் அதிகமாக இருக்க வேண்டும் ஆண்டவர் அப்போ வேண்டுறோம். அப்போ வேண்டதுக்கு அப்போ ஒரு நாள் மட்டும் வேணும்னா போதுமா? எப்பவுமே நன்மையாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்ல தீமைக்கு வேலை இல்லை. ஆனால் தீமை தான் உட்காந்துரும். முதல்ல வேகமாக ஓடுறது தீமைக்குத்தான். அந்த தீமையை மாற்றுவதற்குத்தான் தெய்வத்திற்கு அவ்வளவு பாடு. உள்ளதுலேருந்து அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்ம நினச்சிங்கிறோம். அடே நடாது தெய்வமே என்னால் தாங்க முடியல தெய்வமேன்னு அழுகிறோம். அடே இறைவன் கிடக்குது போ, இவனை காப்பாற்றலாம் தெய்வம் நினைக்கிறாங்க. உள்ளேருந்து அவங்க அழுகிறாங்கங்க. நமக்கு அழ தெரியல, நமக்கு அழ தெரியல. இவன் நரகத்துக்கு போயிடுவான்னு. ஆனால் இறைவன் கிடக்குது போ, இந்த கிரகத்திலேருந்து இவனை காப்பாற்றலான்னு காப்பாற்றின உடனே
பழைய கயிறையே திரிக்க போயிடுறான்னு. அதுதான் தெய்வம் சொல்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் இந்த நொடி தப்பித்தோமா அடுத்த நொடி தப்பித்தோமா என்கின்ற நேரம் வரப்போகுதுன்னாங்க. இப்போதான் அது தெய்வத்தை நினைக்கும் பொழுதெல்லாம் தெய்வமே நான் தப்பிச்சிட்டேன், தெய்வத்தை நினைக்காதப்போ பேரறிவை நினைக்கும் பொழுது தப்பித்து விட்டோம், தன்னறிவு சாயும் போது மாட்டிக்கொண்டோம். அப்போ அறிவு என்றால் என்ன அப்படின்னு அங்கே ஒரு இடத்துல கேட்குறாங்க. இங்கே சொல்கிறாங்க அறிவு என்றால் என்ன, நாம் உங்களிடத்தில் வைத்துள்ள பிரணவ கலையின் கிரண வீச்சே அறிவாகும். ஞான சூரியன், அங்கே சூரியன் சந்திரனுக்கு கிரணம் கொடுக்கிறது, உலகத்துக்கு கிரணம் கொடுக்கிறது இருக்கா இல்லைங்களா? அதற்கு வருடத்திற்கு ஒரு முறையே கிரகணமாகி போகுது, அதுவும் இருட்டாகி போய்கிறது. மட்டும் அமாவாசை அல்ல, சூரியனும் ஒரு நாள் அமாவாசையில் போய் மாட்டிக்கொள்கிறது. அந்த சூரியன், அந்த ஞான சூரியன் எந்த நாளும் அமாவாசையில் மாட்டுவதில்லை. அமாவாசையாக இருட்டாகிய நரகத்தில் இருந்து காப்பாற்றி பிரகாசம் தருகின்ற தெய்வமர்கள் சுயம் பிரகாசம் அல்லவா? அதான் சொன்ன எடுத்துள்ள பாத பூஜையில் சுயம் பிரகாச நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தினை அறியாத அஞ்ஞானம் என்னும் திமிரத்தால் குருடா இருந்த எங்களுடைய கண்களை ஞானம் என்னும் மந்திர சிலாகையால் திறந்த தேசிகேந்திரரே, தேவரீருடைய திவ்ய திருவடி கமலங்களுக்கே நமஸ்காரம். இருக்காளிங்களா? அப்படி கொடுக்குறாங்க. மனிதனுக்கு நித்தியத்திற்காக தரப்பெற்ற மேலாம்பரமான அறிவை தன் வயிற்றுப்பாட்டுக்கு உபயோகிப்பதை பார்த்தால் பல் துளக்குவதற்கு என்னங்க எடுத்துன்னு வரணும்? வேப்பங்குச்சி இருந்தால் போதும், கோல்கேட் டூத் ப்ரஷ் இருந்தால் போதும். இவன் என்ன செய்கிறான்? பல்குச்சி உடைத்து வா என்று சொன்னதற்கு ரம்பம் வால் எல்லாம் திரட்டி கொண்டு போன போல ஓடுறான். தெய்வத்தினுடைய அறிவை கொடுத்துட்டு இந்த சிற்றின்ப வாழ்க்கைக்கு, இந்த துக்க உடல் அனித்தியத்திற்கு பேரறிவை கொண்டு போகிறோமா அப்படின்னு உத்தரவு பண்ணுறாங்க. அப்போது அந்த பேரறிவு 10 நிமிஷம் கொடுத்துருக்காரு எனக்கு. 2 முறை சொன்னார்ல, 20 நிமிஷம். அப்போ உத்தரவு பண்ணுறாங்க, மரணம் என்பது எப்போ வரும்? எப்படி? எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்து வச்சிட்டோம், வெளியெல்லாம் ஃபெயில் போர்டு எடுத்து வச்சுருக்காங்க. தெய்வத்தை அறிந்தார்கள், அவளுக்கும் பாஸ்போர்ட் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். உய்ய வீடேற்ற வந்த உலபல மதங்கள் எல்லாம் செய்தொழில் பலியாதாகி திரண்டொன்றாய் கூடி பேசி இவ்வையக மாந்தரெல்லாம் வாழ்கவே வேணும் என்று மெய்வழி சாலை வந்து விளங்கி நின்று ஓங்கும் நாளே நல்ல நாட்பிறப்புன்ட்டாங்க. ஐவனத்தில் இல்லை. அப்போது அந்த மரணம்னு தெரியாதப்பா, இப்போவே என்னை நினச்சிக்க, காலன் வரும்போது உன்னை நினைக்க எனக்கு மனம் வராது, நினைவு வராது, அறிவு வராது. இறைவா, நான் சிற்றறிவிலே தன்னறிவிலே சுரண்டு கொண்டிருக்கின்றேன். ஒரு ஆழ்வார் உஷாராக பேசுகின்றார், கேட்கிறார், தெய்வத்திட்ட ரிக்வெஸ்ட் பண்ணுறார், மனு போட்டார், விண்ணப்ப மனு போட்டார். என்ன போடுறார்? அப்போதைக்கு உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கே இப்போதே சொல்லி வைத்தேன், அரங்கத்து பெருமாளே என்னை ஆட்கொள்வாய். முன்னிச்சு அப்போதைக்கு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. அந்த யமன் வந்து மோதனத்தில் ஒரு இருதயம் ஒரு கலங்குமே, ஒரு உதருமே. அப்போ எங்கே போய் நினைவு போய் ஒட்டுவோன்றாங்க. ஆனால் இப்போ நம்முடைய நினைவே அழுக்கு ஓட்டில் இருந்தால் என்ன ஆகுது? அழுக்கு ஓட்டிலே ஓடின்ட்டுருக்கு. உயிர் ஓட்டு தெய்வம் ஒருத்தர் தான் வச்சுருக்காங்க. நமக்கு தெரியாது உயிர் எப்போ போகுமா போகாத தெரியாது. பெரியவங்க சொல்கிறாங்க, இப்போவோ பின்னையோ சற்று நேரத்திலோ, இப்போவோ பின்னையோ சற்று நேரத்திலோ, இரவிதான் படு நேரமோ, இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ, எந்தெந்த வேலை தனிலோ, அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ, அரவு தரு பெருமிடியிலோ, ஆறாத புண்ணிலோ, அறநோய்கள் தண்ணிலோ, ஆயுதங்களினாலேயோ, செப்பரிய வீட்டிலோ காட்டிலோ, என்னுயிர் பிரிந்திடும் இறைவா கேட்குறாங்க. இன்னைக்கு வந்துச்சே என்ன நாடு? வளநாடா இருந்த அந்த வயநாடு என்னாச்சு? ஒரே நிமிஷம் போச்சே, ஒரு நொடி. ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து பெருங்கோர் அமளி கொண்டும் பூமி கலைந்து போகும். பூமி இடங்களுக்கும் ஓதும் புராதனமாகிய தெய்வம் கூறுவது சொல்றாங்க. அப்படி கொடுக்குறாங்க. எல்லா பிளானும் நம்ம பிளான் ஒன்றும் இல்லை. நம்ம பிளான்லாம்
ஜீரோ பிளான், மாஸ்டர் பிளான் தான் நடக்கணும். நம்ம பேரறிவிட்ட சாதிட்டு வச்சிங்களேன், பிரச்சனையே இல்லைங்களேங்க. கேட்குறாங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அர்ஜுனா அங்கே பார் கிளி. ஆமாம் கிருஷ்ணா, கிளி 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 கிளி, அங்கே பூங்கிளி, அங்கே பச்சை கிளி. அர்ஜுனா அது புறா. ஆமாம் கிருஷ்ணா, அது புறா தான். கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க. அர்ஜுனா அது எனக்கு சிறு கழுகு போல் தெரிகிறது. ஆமாம் கிருஷ்ணா, கழுகு போல். மடையா, உனக்கென்று ஒரு அறிவு இல்லையா? அறிவு, உனக்கென்று ஒரு அறிவு இல்லையா? நான் சொல்வதற்கெல்லாம் சொல்கின்றாயே. ஐயா, பேரறிவே, நான் சிற்றறிவு. நான் தன்னறிவு கொண்டு ஆமாம் கிளிதான் என்று சொல்லிவிட்டால் நீ புறாவாய் ஆக்கி விடுவாய். நான் புறா என்று சொன்னால் நீ கழுகாய் மாற்றி விடுவாய். மாற்றி விடுகின்ற வல்லவம் பேரறிவுக்கு விடுகிறது, மாற்றிக்கொள்ளும் அறிவு சிற்றறிவுக்கு மாற்றிக்க. நான் ஏன் மாற்றிக்கிறேன்? நான் உங்ககிட்ட வந்துடுறேன். பாருங்களேன், திரௌபதி என்ன செய்தாங்க? முதல்ல தன்னறிவு கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா என்னாங்க. அப்புறம் முடியாது, என்னாலும் முடியல தெய்வமேன்னு இப்போ கேட்குற மாதிரி கிருஷ்ணா என்னால் முடியலன்னு தான் மாறுது. மாறியது நெஞ்சம், மாற்றியது யாரோ? மாஸ்டர். அறிவு என்றால் அறிகின்ற அறிவே அறிவென்று அறிவாய். ஒரு நற்றாலே உயிர்மெய் அறிவு. மெய்ப்பொருள் காண்பது அறிவு. உன் ஆசானே அறிவாகார ரூபகர், அறிவே ஆசான். பாவ நினைவை சங்காரிப்பது அறிவு. தேவனாக ஆவது ஒன்றுதான் அறிவு. அறிவு ஆசான் தெய்வம். அறிவு ஆசான். அனந்தாதி தேவர்களுக்கு அனந்திகளுக்கெல்லாம் அவர்கள் ஆசான் குருபிரான், நமக்கெல்லாம் தெய்வம். நுணுக்கத்தில் நுழைவதல்லவா அறிவு. அறிவை அறிவிக்கும் அறிவாகார ரூபகரே ஆசான், அவர்களே அறிவு. யமபயத்தை கடத்தி மீட்பிக்கும் செயலுடையதே அறிவு. எதையும் காரண காரிய பொருத்தத்துடனே நினைத்து பார்ப்பதுதான் அறிவு. நம் மனதில் விதவிதமாக தீய முலைகள் உண்டாகின்றனவே என்று தெரிவதுவே அறிவு. தெரிவதுவே அறிவு. அதை போக்குவதற்கு நமக்கா தெரியாது, கையேந்தணும். பேரறிவே மாஸ்டர் பிளான், நீங்கள் அதை பிளான் பண்ணிவிடுங்க, என்ன டிலேட் பண்ணிவிடுங்க, கேட்கணும் அப்படிங்கிறாங்க. தன் ஜீவனை தன் அறிவிருக்கும் தளத்தை அறிவிக்கின்ற அறிவே அறிவாகும். யமன்பதி கடந்து வீர குண்டேறி நித்திய அழியா வாழ்வில் வாழ வைப்பது அறிவு. உன்னுடைய அங்க குலங்களை ஆண்டு அரசு பண்ணி கொண்டிருக்கிற ராஜா உன் நினைவுதான். அதன் கோணலை மாற்றி நேர்மையில் ஆக்குகின்ற அறிவு ரூபக மந்திரியே நாம். அந்த நித்தியமாக அறிவு எங்கோ இருக்கிறது என்றால் இந்த அனித்திய தூளத்தில் தானையா இருக்கிறது. தேவத்தில் பண்றாங்க, எதில் இருக்குங்களா? அனித்திய தூளத்தில் தான் நித்தியம் இருக்கிறது. சிப்பிக்குள் தான் முத்து இருக்கிறது. இருக்காங்களா? இருக்காங்க. அப்போ அறிவின் செயல் யமன்வாதையை கடத்தி மீட்பிக்கும் செயலுடையதே அறிவு. அறிவினுடைய வேலை. தேவ அறிவு என்றால் தன்னறிவு சாய்பவன் அறிவு அற்றவன். ஆசான் அறிவின் வழி செல்பவன் அறிவுடையவன். அவனே தேவ அறிவு பெற்றவன். அளவிடற்கரிய ஈசனையும் அளவிடலாம், ஆனால் தேவ அறிவின் தரத்தை யாரும் அளவிட முடியாது என்று தேவர்கள் அழுகின்றார்கள். மீண்டும் மீண்டும் அடுத்த சபையினிலே அறிவினுடைய அறிவுக்கு ஆகாரம் வேணும் இல்லைங்களா? இப்போது வயிற்றிற்கு ஆகாரம் உணவு, அறிவுக்கு ஆகாரம் தெய்வத்தினுடைய திருவாக்கு. அந்த அறிவு தந்த இந்த ஜீவ பரிசு, ஜீவனுக்கு ஆகாரம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை நிறைய யூஸ் பண்ணுறது பெண்கள் தான், சகோதர சகோதரிகள் தான். நாமெல்லாம் ஆணா இருந்தாலும் பெண்ணாலும் நாமும் பெண்ணு தான். ஆனால் இந்த உலகத்திலே ஜீவனுக்கு நிறைய உணவு கொடுப்பது பெண்கள் தான். என்னங்க அது? ஜீவாவி உண்ணுதற்கே சீர்மலர் மனம் படைத்தான். போனா ஆலயத்துக்கு போனா புஷ்பம் வேணுமா, புஷ்பம் வேணுமா, புஷ்பம் வேணுமா. என் மனைவி பாருங்களேன், அந்த ஜீவனை எந்த நேரமும் அந்த ஜீவனுக்கு உணவை தன் சிரத்திலேயே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வைக்காதவங்க இனிமேலாவது வைக்க ஆரம்பிக்கும். எப்படிங்க வைக்கணும்? அப்போது டைம் எவ்வளோ இருக்கு பாருங்கண்ணா, 5 நிமிஷக்கா. தெய்வமே, பகவத்கீதையில் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்குமா. குந்தி தேவி போகிறார் கிருஷ்ணர். நாளைக்கு போரிலே அர்ஜுனனும் கர்ணனும் மோத போகிறாங்க அப்படின்றார்.
அச்சோ கர்ணனும் ரொம்ப பிரில்லியண்ட், அர்ஜுனும் பிரில்லியண்ட். ஆனால் எப்படி ஆவறது? நீ கர்ணனிடம் போயிட்டு அவன் உன்மகன் தான் அப்படின்றார் கிருஷ்ணர். இது யாருக்கும் தெரியாதே, எனக்கும் என்னுடைய தாதிக்கும் மட்டும்தானே தெரியும் கர்ணன் என்னுடைய மகன் என்று. கிருஷ்ணா உனக்கு எப்படி தெரியும்? அது பேரறிவு என்பது தெரியவில்லை. குந்தி அம்மையார் சொல்கிறாங்க, குந்தி நாச்சியாருக்கு தெரியவில்லை சொல்கிறாங்க. தெரியும், எனக்கு தெரியும். நீ போ கர்ணா, உன்னுடைய தாய் நான் தான் என்று சொல். எடுத்துரை. பாசத்தில் நேசத்தில் மயங்குவான். அவன் பாசத்திற்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்றான், தாயை பார்க்கவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றான். போ. சொன்ன உடனே சொல்றாங்க, அந்த பேரறிவு சொல்லுகிறது சிற்றறிவுக்கு, அந்த சிற்றறிவு போகிறது பேரறிவின் பேசிய கேட்டு. முதலில் உன் யோசனைப்படி செய், இல்லை என்றால் என் யோசனைப்படி செய்யின்வார் கிருஷ்ணர். அப்போ என் யோசனை செல்லாது கிருஷ்ணா, உன் யோசனையே சொல், நான் செய்கிறேன் அப்படின்வாங்க. உடனே போய் கேள், 2 வரங்களை கேள். ஒன்று, அர்ஜுனனை தவிர மாட்டேன், யாரிடம் நான் சண்டை போட மாட்டேன் என்று ஒரு வரம் கேள். 2வது, அர்ஜுனன் மேல் நாகாசுரத்தை ஒரு முறைக்கு பிறகு நான் 2வது முறை நான் உபயோகிக்க மாட்டேன் என்று வரத்தை கேட்டு சத்தியம் வாங்கி கொண்டு வந்து விடுட்டாங்க. சொல்கிறாங்களா? அப்போ யோசனை யாருடைய யோசனை? அதே மாதிரி கேட்டாங்க, வந்தாங்க. 4 பேரை தவிர, அர்ஜுனை தவிர வேறட்டே அவர் போர் புரியல. 2வது நாகாசுர ஒரு முறை தான் விட்டார். 2வது முறை விடுங்கிறா ஜல்லியன், விடமாட்டேன், உன்னுடைய வேலை தேரோட்டுற வேலை தான், என்னுடைய வேலை அம்பு ஏதுற வேலை தான், எனக்கு அம்பு எப்போ ஏதணும் எப்போ ஏதக்கூடாது எனக்கு தெரியும்ட்டு அங்கே ஒரு வாக்குவாதம், வாக்கறிவு வாதம். அப்போ முடியுது பகவத்கீதை. அப்போ குந்தி தேவி என்ன செய்தாங்க? பேரறிவு பேச்சு கேட்டாங்க, புத்தி பண்ணாங்க. இப்போது நாமெல்லாம் பேரறிவின் பேச்சை கேட்கிறோமா இல்லையா என்பது தெரியாத உலகத்திலே பேச்சை கேட்கிறோம் அப்படின்கின்ற உரிமையுடன் உள்ளத்தில் ஊகை பொங்க உட்காந்துட்டு இருக்கோம். இதோ 3 நாளைக்கு முன்னே வந்தாங்க, 3ஆம் தேதி கொடிக்கு வந்தாங்க, 15 நாள் உட்காந்துட்டு வந்தாங்க பேரறிவுடைய எல்லையிலே. அங்கே உலகமே அதோகதியில் போகின்ற நேரத்திலே என் பேச்சை கேட்காமல் யமன் வாழ்வை நோக்கி நரகத்திற்கு ஓடுகின்ற இந்த உலகத்திலே நீங்கள் எல்லோரும் எப்படி வந்தீர்கள் என்று நான் நினைத்து பார்ப்பேன். எனக்கு ரொம்ப அதிசயம் ஆச்சரியமாக இருக்கும்ன்றாங்க தெய்வம். எப்படி சொல்கிறாங்க பாருங்களேன், ஆச்சரியமும் அதிசயமாக இருக்குதான் பேரறிவு. அவங்க தானே வர வச்சாங்க. வா வா மகனென்றே இழைத்தருகில் வைத்தேன் மேற்கருணை வரவது விண்டு துறவது கண்டு வாத யமன் பயத்தை தாவா மகனே வென்றிட கொடுத்தேன் தணிகையின் சுதன் என்றார். தன் பயம் ஒன்றில் லாத சரீரம் தகுசு குமம் கொடுத்து போவா ஆவு ஈயை என்றேன், போவு ஊவென்றேன், போதிய பிள்ளை தமிழிதுவாகும் பூன்மார்க்கப்பதியோர். தாவா ஒன்றில் லாதவன் நிறைவா தாலோ தாலேலோ என்ற சர்க்குருவான தனிக்கருணாகரர் தாலோ தாலேலோ என்று நம்மளுக்கு அங்கே நல்லா அழகாக அழைச்சி வந்துட்டு கேட்குறாங்க. சொல்கிறாங்க, உங்களிடம் கொஞ்சோண்டு யதார்த்தம் இருந்ததாம், கொஞ்சோண்டு யதார்த்தம் இருந்தது, கொஞ்சோண்டு கொடுத்தீங்க, உள்ள புகுந்துட்டேன். காது கொடுத்த உடனே உள்ள தெய்வம் புகுந்துட்டாங்களாம். தெய்வத்தினுடைய வாக்கில் கேட்டால் எல்லாம் வந்திருக்கோம். நபாரணம் எனக்கு மெய்வழி வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும், யமன் பதிவு வாழ்வு எனக்கு வேண்டாம், கைலாய வேண்டும், இந்த உலகத்தில் இங்கே தான் நடக்குதுன்னு யாராவது வந்தாங்களான்னாக்கா ஆர்கியூமெண்ட், எவ்வளோ ஆர்கியூமெண்ட். அனந்தாதி தேவர்கள் எல்லாம் பேசினாங்க பிடிச்சி பேசி தெய்வத்திட்ட வாதம் பண்ணாங்க, விவாதம்லாம் பண்ணாங்க. எங்கள் அப்பா விவாதம் பண்ணுறதுக்கு பண்ணார். வடலூர் வள்ளல் பிரானுடைய தீர்க்கதரிசனத்தை படித்துவிட்டு நீங்கள் வடலூருக்கு தென்பாகமாக சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் என்று சொல்கின்றீர்கள், அப்படி நீங்கள் சொல்லலாம் இல்லையா கேட்குறாங்க தெய்வத்துக்கிட்ட. ஆமாங்க ஐயா, இவர் சொல்கிறதும் அப்படி தான் இருக்குது. சாகாமல் இருப்பவனே சன்மார்கி, மற்றோர் எல்லாம் துன்மார்கி என்று சொல்லுகின்றார்களே, சாகாமல் இருக்கின்ற உலகத்தில் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள், நாங்களும் உங்கள் கூட வரேன்னாங்க எங்கள் அப்பா கிட்ட. எங்கள் அப்பா அப்புறம் நினச்சி ஆஹா பரமாத்மாகிட்ட இப்படிலாம் பேசிட்டோம்னு வருத்தப்பட்டார், வேதனைப்பட்டார், அழுதார். வந்தால் எம் கைவசம், வராவிட்டால் எமன் கைவசம். நாங்கள் இவர் நான் பேக்கெட்டில் எமனை வச்சுக்கிறாங்களான்னு கேட்டேன். நினச்சி பார்த்தார். 27 கேள்வி கேட்டார், 27 நட்சத்திரம் மாதிரி. 27 கேள்விக்கும் தெய்வம் இவர் கேள்வி கேட்கவே இல்லை. அந்த 27 கேள்விக்கும் பதில் வந்து கொண்டே இருக்கிறது. மைண்ட் ரீடர், பேரறிவு உள்ளே உட்காந்துரு. இந்த சிற்றறிவை படித்து பேரறிவு உள்ளே உட்காந்துங்குதே, அதுக்கு என்ன தெரியாமலா இருக்கும்? தெரியுது, கேட்குறாங்க. தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, முனி முனி மௌனமுனி மௌனமணி அப்படிலாம் சொல்கிறாங்களேடா,
மௌன குருலாம் சொல்கிறாங்களேடா, மௌன குரு என்றால் என்னடா அர்த்தம்னு கேட்குறாங்க. பேசாமல் இருப்பதுக்கு பேர் தான் மௌன குரு தெய்வமே. நான் தான் பேசிக்கொண்டே இருக்கிறேனே, என்னை மௌன குரு என்றெல்லாம் சொல்கிறார்களே, மௌன மாமணி மாடத்துள் ஏறவுலாம் சொல்கிறாங்களே, எப்படிறான்னு கேட்குறாங்க. உத்தரவு தெய்வமே தெரியாது. வந்தவர்கள் எல்லாம் என்னிடம் வாதம் விவாதம் பிடிவாதம் எல்லாம் பிடித்து கொண்டு வந்திருந்த இந்த ஜீவனை முத்தர்களாக ஆக்க வேண்டும் என்ற ஆசையுற்று நான் அவளை பார்க்கின்றேன். அவளோ வாதம் விவாதம் பிடிவாதம் பிடிக்கின்றார்கள். அதையெல்லாம் பார்க்கின்றேன். நாம் படைத்த கருவிதானே, எங்கே தட்டினா எங்கே வேணும் அவங்களுக்கு தெரியும். கொடுக்குறத கொடுத்தாங்க, எல்லாம் மௌனமாயிட்டாங்க. மௌனமாயிட்டு இவங்க குருவாயிட்டாங்க, மௌன குரு. அனைவரையும் மௌனம் சிற்றறிவை மௌனமாக்கி பேரறிவு குருவாகிட்டு. சிற்றறிவு பேரறிவு தலைப்புக்கு தகுந்தவாறே வருகிறது. ஆச்சுங்களா? அதனால் அந்த அறிவின் பிரகாரம் நாம் நடந்து அறிவோடு இருங்க, அறிவோடு படிங்க, அறிவோடு பாஸ் பண்ணுங்க. எப்படிங்க? அறிவோட வேலைக்கு போங்க, அறிவோட அம்மா அப்பா சொல்கிற மாப்பிள்ளை பொண்ணை பார்த்து கட்டிக்குங்கன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில், இந்த சிற்றறிவு உலகத்திலேயே பேரறிவில் தெய்வத்தினுடைய பேரறிவையே கேளுங்க, மெய்க்கல்வியே பயிலுங்கள், மெய்ச்செல்வத்தை தேடுங்கள். யுகங்கோடி கால இன்ஃபினிட்டி லைஃப் பதவி, கைலாய பதவிக்கு இன்ஃபினிட்டி லைஃப். இதுக்கு 58 வயசு 60 வயசு வேலைக்கு போனால் படிச்சுட்டு இல்லைங்களா? அதுவும் வேணும் தான். இதை வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கன்னு சொன்ன ஒரே தெய்வம் ஏமாளி சாமியை. நான் என்னை போல் ஒரு ஏமாளி சாமியை பார்த்தது உண்டோ அப்படின்வாங்க தெய்வம். ஆஹா கொடுத்துட்டாரு அண்ணன், எடுத்துனே ப்ளூ கொடுத்துட்டார். சரி, அதையே எடுத்துக்கும். அந்த அறிவு என்ன உத்தரவு செய்கிறது என்றால், அறிவான பொருள் தேடி அறிவான பொருள் தேடி அலைந்து அலைந்து சாவார், அலைந்து அலைந்து சாவார். அறிவிருக்கும் தலமறியார் ராவிவினே போவார். குறையாத பொருளை மிக கொள்ளையிட ஆசை, கொள்ளையிட ஆசை, கொள்ளையிட பொருளுமில்லை கொடுப்பாருமில்லை. கொள்ளையிட பொருள் தேடி குவலயத்தில் அலைந்து, இந்த குவலயத்தில் அலைந்து கொள்ளை கிடைக்காமல் மன குறையாலே வாடி, இல்லாமல் துயரமதில் இறந்து போக வேண்டாம், இறந்து போக வேண்டாம். வேண்டு மட்டும் திருடி கொள்ள விட்டார் அந்த கைலாய வீட்டை, வைகுண்ட வீட்டை, பரமண்டல வீட்டை, மெகராஜ் வீட்டை, சொர்க்க வீட்டை. பேரறிவு தாங்க சொர்க்கம், பேரறிவு தாங்க. அவங்க பேச்சை கேட்டால் அதுதானுங்களே. அந்த வீட்டை நம்ம எடுத்து அந்த வீட்டை நாம் புகுந்துக்கிறதுக்கு ஆசைப்படணும். எப்படிங்க? விட்டார் அந்த வீட்டை, அந்த வீட்டில் ரத்னமலை, அந்த வீட்டில் ரத்னமலை. அனந்தங்கோடி கோடி, அனந்தனுக்கு மட்டும் கோடி இல்லை, நமக்கும் தான் அந்த கோடி. அனந்தங்கோடி, அனந்தங்கோடி குவியல். எந்த மட்டும் திருடி கொள்ள எவர்க்கு மனம் பொருத்தம். திருட மனம் உள்ளவர்கள் திருக்கல்லிமா பார்த்து, திருக்கல்லிமா பார்த்து திருட மட்டும் திருடி கொள்ள திருவாக்கும் கொடுத்தார். அந்த கொடுத்ததை, இந்த அறிவு யார் கொடுத்ததுங்க? தெய்வம் கொடுத்தது. வாக்கறிவு, நுகரறிவு, செவி அறிவு, நுகரறிவு, பார்வை அறிவு, அறிவு அறிவு, பரிசறிவு எல்லாம் கொடுத்தது யார்? அந்த பேரறிவு. அந்த பேரறிவின் திருப்பேச்சை கேட்டு, எப்படிங்க? திருப்பேச்சை கேட்டு நாம் எல்லாம் ஒருவரா இருவரா என்றால் நாம் எல்லாம் பன்மை. ஒருவராக இருந்தாலும் உள்ள பேரறிவு இருக்குது, சிற்றறிவு இருக்குது. நாம் எல்லாரும் அவங்கவுங்க பன்மையில் தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே கணவன் மனைவி, அம்மா பிள்ளை, அம்மா பொண்ணு எல்லாம் இருக்கான். ஆனால் தன் தன் ஜீவனுக்கு எல்லாம் அவர்கள் தான் பாடுபட வேண்டும். பெண்ணுக்காக அம்மா வேண்டுவதோ, அம்மாக்காக பெண்ணு வேண்டுவதோ கிடையாது. அம்மாவுக்கு பசி அடிக்கிறது என்றால் பெண்ணு சாப்பிட்டுட்டு, அம்மா நான் அவனுக்காக சாப்பிட்டு அவனுக்கு பசி அடங்கிச்சோன்னா இங்கேயே பசி அடங்கவில்லையே. அந்த பேரறிவு ஞானப்பசி மட்டும் அடங்குமா? அவர்களுக்கு தான்
வேணும். கொடிக்கு போயிட்டு காசை போட்டு உண்டியில் போட்டு வந்துருங்க, இங்கேருந்து கொடுத்து அனுப்புவாங்க. காட்பாடிலேருந்து ஒரு அண்ணா கொடுத்து அனுப்பிச்சார், தெய்வத்திற்கு நான் திருவிழாவுக்கு வர முடியவில்லை, இந்த காணிக்கை தெய்வத்திடம் சமர்ப்பித்து விடுங்கள். ஒரு அண்ணா வந்தார், தொட்டு நமக்கு திருவிழாலாம் முடித்து விட்டு தெய்வத்திட்ட பேரறிவிட்ட அந்த அவருடைய காசை வச்சுட்டு தெய்வத்தை உத்தரவு கேட்குறாரு. அப்போல்லாம் ₹1, ₹2, ₹5, ₹10 என்பதெல்லாம் சீமான்கள். வச்சுட்ட உடனே எடுத்து அப்படி பக்கத்தில் வச்சுக்கிட்டாங்க. அடுத்தது திருப்பி எடுத்துக்கிறார், நீ தான் முதல்லையே வச்சுட்டியேடா அப்படின்றாங்க. தெய்வம் பேரறிவு சொல்லுது, உத்தரவு தெய்வமே, இது அந்த அண்ணா வர முடியவில்லையாம், கொடுத்தாங்க, வைக்க சொன்னாங்க, உங்களுக்கு சமர்ப்பிக்க சொன்னார். அந்த காயை தேடுறான், எடுத்து பார்த்தாங்க, அவன் மூஞ்சி தெரியலடா, அவங்ககிட்ட கொடுத்துருன்ட்டாங்க. அந்த பேரறிவு என்ன சொல்லுது, அவன் முகம் இந்த தெரியலடா, அவங்ககிட்ட கொடுத்துட்றான். உத்தரவு தெய்வமே போயிட்டு கொடுத்துட்டாரு. இல்லை தெய்வமே நீங்கள் வச்சுன்னா சொல்ல முடியும். உத்தரவு போனோன்னா, அண்ணா இந்தாங்க உங்கள் காசு, உங்கள் முகம் தெரியலையா, உடனே அடிச்சு பிடிச்சி நைட்டை பொறுத்து மறுநாள் வந்துட்டார். அழுதார், தெய்வமே நான் செய்த தப்பு தெய்வமே, டேய் காணிக்கை என்றால் இதெல்லாம் காணிக்கை, நாம் காண நீ நிற்க, இதுதான்டா காணிக்கைன்னாங்க. உத்தரவு பண்ணுறாங்க, யாம் காண நீ நிற்க அப்படின்றாங்க. அதே மாதிரி வரதராஜானந்தன் அவர்கள் எல்லோருக்கும் தெரியும், ஒரு சீஃப் செக்ரட்டரி. அவர் முதலில் வந்து சேரும்பொழுது தெய்வம் அவர்களை கேட்கின்றார்கள், மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் வருத்தப்படுவது உண்டா, கவலைப்படுவது உண்டான்னு கேட்குறாங்க. வரதராஜானந்தர், மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் கவலைப்பட்டே தீர வேண்டும், வருத்தப்பட்டே தீர வேண்டும் அப்படின்னு கேட்குறார். மெத்த படித்தவர், சித்திரஞ்சனில் ஒரு இன்ஜினியராக இருந்தார், ரயில்வேயில் வந்தார், தெய்வத்தை தரிசனம் பண்ணார். முதல் கேள்வி இது கேட்குறாங்க. அதுவும் அங்கே இருக்கிறது அது என்ன, மாடு, அது வருத்தப்படுவது உண்டா, துக்கப்படுவது உண்டான்னு கேட்குறாங்க. வருத்தப்படாது, துக்கப்படுவதில்லை. ஏன், அதற்கு 5 அறிவு. 5 அறிவு பெருசா 6 அறிவு பெருசான்னு கேட்குறாங்க. அடுத்தது 6 அறிவு தான் பெருசு, ஆனால் நாம் துக்கம் படுகிறோமே. ஆம், ஒரு பெருந்துக்கம் ஒன்று ஒன்றுக்கும் தெரியாமல் வரப்போகிறது, பெரும் கவலை ஒன்று வரப்போகிறது. அந்த பெரும் கவலைக்கும் பெரும் வருத்தத்திற்கும் பெரும் துக்கத்திற்கும் இது வந்து ட்ரையல், சிறு துக்கங்கள். ஆனால் உன்னை துக்கப்படாமல் 5 அறிவு ஆக்கிட்டோமாங்கிறாங்க. அப்போ ஒரு அறிவை எடுத்துடுறதா, அப்போ நான் என்ன ஆகுறது என்னார், 6 அறிவு, அந்த ஒரு அறிவை வச்சுட்டு உன்னை சந்தோஷமாக ஆக்கிட்டோமானாங்க, அது செய்யுங்க என்னார். அப்போ சபையில் சேரணும். நாங்கள் சேர்ந்தார், மெம்பரானார், காசாயமானார், உபதேசம் வாங்கினாங்க, பெற்றார்கள், தெய்வமுடைய நாட்டிற்கு சென்றார்கள் என்று கூறி என்னுடைய தெய்வ புகழை மீண்டும் மீண்டும் இந்த கொங்கு தேசத்திலே பேசுவதற்கு தெய்வம் எனக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும், பொறுப்பாளர் என்னை அழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய தெய்வ புகழை பூர்த்தி செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி, அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும், நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதீன் நோக்கும், துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவிதானே. இந்த வாய்ப்பினை அளித்த பொறுப்பாளர்களுக்கும், பொறுப்பாளர் நினைவிலே புகுந்து அழையுங்கள் என்று அழைத்து அனுப்பிய தெய்வமார்களுக்கும் என்னுடைய கோடான கோடி நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம்.